இப்போது இந்த ராமானுஜர் என்ற ஒரு மனிதர் ஆதிசேஷனுடைய அம்சமாய் வந்தார் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, அவர் ஆதிசேஷன் தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எப்பவுமே இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை தூக்குறது அப்படின்னு சொன்னால் அவன் பாட்டு பெரிய பெரிய வார்த்தைகளால் அலங்காரம் பண்ணி இது பண்ணிடுவாங்க. இப்போ போஸ்ட் அடித்து ஓட்டுறான்ல, எங்களை வாழ வைக்க வந்த தெய்வமே அப்படின்னு அப்படி பைய வாசமெல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னா, ராமானுஜருடைய வாழ்க்கையை முழுக்க நான் சொல்கிறதா இருந்தால் இதை நான் பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து 18 மணி நேரம் நடத்தினேன், 18 வாரங்கள். அப்படியும் திருப்தியாக என்னால் கவர் பண்ண முடியல, நிறைய விஷயம் விட்டு போச்சு. இப்போ 18 மணி நேரம் நான் பேச போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அடுத்த 2வது நிமிஷம் ஜம்கானா மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் நான் யார் எழுந்திரிச்சு போகிறான்னு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். வந்து உக்காடுறாங்களா இல்லை கிளம்புறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் சாரமான விஷயங்கள், உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் மட்டும்தான் சொல்கிறது. கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சமாக இருக்குது. அதனால் என்ன செய்யலாம், ராமானுஜருடைய எந்த பகுதியை சொல்லலாம் வாழ்க்கையில் அப்படின்னு யோசனை பண்ண பல அம்சங்கள் இருக்குது. நம்ம டாக்டர் சாமி பஞ்சசம்ஸ்காரம் என்று ஒரு வைணவன் ஆகிறது அப்படின்ற ஒரு சடங்கு இருக்குது இல்லையா, அதை வலியுறுத்தி பேச சொல்லு அப்படின்னு சொல்லி சுபாஷ்கிட்ட சொன்னதாக கேள்விப்பட்டேன். அது சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னால் இவர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத சொன்னால் தான் அவர் செய்ய சொன்ன காரியம் எவ்வளோ முக்கியமானதுன்னு புரியும். ஆதலாலே இந்த ராமானுஜருடைய பெருமைகளை எதில் பார்க்குறோம்? வைஷ்ணவ புத்தகங்களில் பின்பழகிய பெருமாள்ஜியர்னு ஒருத்தர், அவர் 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகமானது ஆழ்வார்களுடைய ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கை வரலாறை உள்ளபடி தெரிவிப்பது. உங்களுக்கு ஒரு ஆழ்வாருடைய அல்லது ஒரு ஆச்சாரியருடைய வரலாறை பற்றி சந்தேகமான கருத்து நிலவிச்சுன்னா இதில் எது சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு பரம்பரா பிரபாவம் என்ற புத்தகத்தை பார்க்கணும். அந்த புத்தகத்தின் ஆதாரத்தில் ராமானுஜருடைய பெருமை ஒரு 10-17 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அவ்வளவையும் சொன்னோன்னா அது கூட நேரம் பத்தாது. அதில் சில முக்கியமான சம்பவங்களை சொன்னால் உங்களுக்கு ராமானுஜருடைய பெருமை தெரியும். அடுத்தாப்பில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிற போது ராமானுஜருடைய சன்னதியை பார்க்குறீங்க. பல பேர் ராமானுஜருடைய சன்னதியை பார்த்துட்டு யாரோ ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாங்க, அது யாருன்னே தெரியாமல். அப்படி இல்லாமல் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் மகிமைகளை எடுத்து கூறக்கூடிய பகுதிகள், அதிலிருந்து சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எல்லாமே சம்பவங்கள், நிகழ்ந்த சம்பவங்கள், பொய்யில்லை. குரு பரம்பரா பிரபாவம்ங்கிறது உண்மை சம்பவங்கள். முதல்ல ராமானுஜருடைய பெருமையை பெரிய பெருமாள் சொன்னார். பெரிய பெருமாள்னா யார் அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்கள் நினைக்கலாம், எந்த கோயில் பெருமாள் உயரமாக இருக்காரோ அல்லது எந்த கோயில் பெருமாள் நீளமாக இருக்காரோ அவர் தான் பெரிய பெருமாள், அப்படி தான் நம்ம நினச்சிக்குவோம் இல்லையா? ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பெருமாளை தான் பெரிய பெருமாள்னு சொல்கிறது. அவர் யாருன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத பெருமாளுக்கு தான் பெரிய பெருமாள்னு பேர். அப்படி என்ன பெருசு அவர்கிட்டன்னு கேட்குறீங்களா? அந்த ரங்கநாத பெருமாள் அந்த விக்கிரகம் இருக்கே, அது திருச்சிக்கு எப்படி வந்துச்சு, ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி வந்துச்சுன்னா ஒரு சின்ன கதை. ராமாயணத்தில் ராவணனை கொன்ற பிறகு விபீஷணையும் வானரங்களையும் அழைத்து கொண்டு ராமன் தன்னுடைய ஊராகிய அயோத்திக்கு வருகிறான். அவர்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்து கௌரவித்து போயிட்டு வாங்க மிக்க நன்றின்னு அனுப்புகிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அன்பளிப்பு கொடுக்குறான். சிலருக்கு சால்வைகள், சிலருக்கு நகைகள் அப்படி கொடுக்குறான். விபீஷணனை கூப்பிட்டு, அப்பா கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம என் கட்சியில் ஜாயின் பண்ணி அவன் வீக் பாயிண்டெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்து அவனை காலி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி செஞ்சேன்.
அதனால் உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் உனக்கு ஏதாவது கொடுக்கணும், உனக்கு பிரியமானதாக கேளு. நீ பாட்டுக்கு உங்கள் ராட்சசங்க சாப்பாடெலாம் கேட்டுறாது, அது நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்னோடனே கேட்பேன், கொடுப்பீங்களா அப்படின்னா, இந்த ராமனுடைய வார்த்தையில் 2 கிடையாதுப்பா. ராமனுடைய வாழ்க்கையில் வில்லு ஒன்று, இல்லு ஒன்று, சொல்லு ஒன்று. வில்லு ஒரு வில்லு தான், கோதண்டம் தான். அந்த கோதண்டத்தை முறிச்சவன் யாரும் இல்லை. சாதாரணமாக யுத்தத்தில் வில்லை முறிச்சிடுவாங்க, அப்புறம் அடுத்த வில்லு எடுப்பான். இவனுக்கு ஒரே வில்லு தான், ஒரே அம்பு தான். அடுத்து இல், மனைவி, இல்லத்தரசி, ஒரே மனைவி தான், சீதையை தவிர வேறு யாரையும் நினைக்கிறது இல்லை. சொல்லு ஒன்று தான், ஒரு தடவை சொன்னால் சொன்னது தான். அதுக்கப்புறம் அதை மாற்றுறதுங்கிறது கிடையாது. என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன் அப்படின்னா. அப்போ அவன் என்ன சொன்னான், உங்கள் வம்சம் ரகு வம்சம், இக்ஷுவாகு வம்சம், திலீபன் வம்சம், பகீரதன் வம்சம் உலகத்தையெல்லாம் கட்டி ஆளுதுன்னா அதன் ரகசியம் நீங்கள் பூஜையில் வச்சு கும்பிட்ற சாமி தான் எல்லோரும் பேசிக்கிறாங்க. அந்த சாமி பிரம்மாவுடைய லோகத்திலிருந்து உங்கள் பரம்பரையிலே முதன் இக்ஷுவாகு மனு அவங்களுக்கு வந்துச்சான். அதை எப்படி பரம்பரையாக கும்பிட்டு வரீங்களா? அந்த ராசியான சாமி எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். பல பேர் ஒரு மோதிரம் வச்சுருப்பாங்க, இது பரம்பரை மோதிரங்க, ராசியான மோதிரம், அதனால தான் நாங்கள் பணக்காரங்களாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படிங்களா, தயவுபடி இந்த மோதிரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்களா? யாராவது கொடுக்க மாட்டேன். அப்படி கேட்டான். அப்போ ராமன் என்ன சொன்னான், எடுத்துக்கோ அப்படின்னா. அதை தூக்கிக்கிட்டு வந்தான் தன்னுடைய இலங்கைக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸ்ரீரங்கம் வரும்போது அவனுக்கு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய வேலை வந்துடுது. காவிரி கரையில் வச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணான். அந்த மூர்த்திக்கு என்ன ஒரு பவர்னால், எங்கே கொண்டு போய் வைக்கிறீங்களோ அங்கேயே ஒட்டிக்கும், திரும்ப தூக்க முடியாது. அவன் தெரியாமல் வச்சுட்டான், கிளப்ப முடியல. கதறி பார்த்தான். பெருமாள் அவனுக்கு காதில் சொன்னார், நீ எப்படி வச்சேன்னா என்னுடைய திருவுள்ளப்படி இங்கேருந்தே நான் இலங்கையை பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். நார்த் இந்தியாவுக்கு முதுகை காமிச்சு, சவுத் இந்தியாவுக்கு முகத்தை காமிச்சு வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் சிலோனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ போ, டெய்லி வந்து பூஜை பண்ண, இங்கேருந்து போக மாட்டேன்னு. அதுதான் அந்த பெருமாள். இந்த பெருமாளை பெருமாளாகிய ராமரே கும்பிட்டதுனால, பெருமாளை கும்பிட்டார் இல்லையா, அதில் பெரிய பெருமாள்னு பேர் ஆகிப்போச்சு. அதுதான் காரணம். வேறு எந்த பெருமாளுக்கும் பெரிய பெருமாள்னு பேர் இல்லை. இதை விட பெரிய மூர்த்தியெல்லாம் இருக்குது. எத்தனையோ கோவில்களில் பாடல் பெறாத ஸ்தலங்களெல்லாம் பெரிய பெரிய பெருமாள். திருவனந்தபுரம் போயிருக்கீங்களா? 3 வாசல், தலையை பார்க்குறதுக்கு ஒரு வாசல், நடுவை பார்க்குறதுக்கு ஒரு வாசல், பாதத்தை பார்க்குறதுக்கு ஒரு வாசல். ஓடி ஓடி சேவிக்கணும். அதுக்கு பெரிய பெருமாள்னு பேர் இல்லை. இந்த பெரிய பெருமாளுடைய சன்னதியிலே ராமானுஜரை கௌரவிக்கும் விதமாக பெருமாள் ஒரு நாள் அர்ச்சகர் முகமாக அருளப்பாடிட்டு பேசினார், அல்லது நேரிலே பேசினார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். என்ன பேசினார்களா, ராமானுஜா நீ செய்த தொண்டு ரொம்ப பெரிய தொண்டு, மனிதரெல்லாம் திருத்திக்கிட்டு இருக்கிற, அதனால் மோட்ச உலகமாகிய வைகுண்டமும் மோட்சமல்லாத இப்பாற்பட்ட இந்த லீலா விபூதி 2மே உனக்கு சொந்தம்னு நான் பட்டா போட்டு கொடுத்துட்டேன். உபய விபூதி நாயகன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தேன். உபயனா 2, விபூதினா செல்வம். அதாவது விரஜை நதிக்கு அப்பாற்பட்ட ஸ்ரீ வைகுண்டம் நித்திய விபூதி, விரஜை நதிக்கு இப்பாற்பட்ட இந்த உலகம் லீலா விபூதி. அதாவது ஆத்மாக்களை பிறவியிலே ஆழ்த்தி பல்வேறு ஜென்மங்கள் கொடுத்து அனுபவத்தை கொடுத்து படிப்படியாய் முக்தி அடைவிப்பது லீலா விபூதி. இப்போ நாமெல்லாம் லீலா விபூதியில் இருக்கோம். லீலானா விளையாட்டு, அவனுக்கு இது விளையாட்டு, அழகிலா விளையாட்டுடையாயின்லாம் கம்பன். இங்கே எக்ஸாமில் பாஸ் பண்ணி வைகுண்டத்துக்கு போகிறான்ல, மோட்சம் அடைகிறான்ல, அவன் விரஜிங்கிற நதியில் குளிக்கணும். குளித்து அந்த சூக்ஷ்ம சரீரம் நீங்கி அந்த பக்கம் போவான். அது நித்திய விபூதி. இந்த 2 விபூதிகளையும் நீ வச்சது தான் சட்டம். அதில் பெரிய பெருமாளே ராமானுஜருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுத்தார், உபய விபூதி நாயகன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது எதுக்குன்னா நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ரொம்ப நீங்கள் அகவட்டத்துக்கு போனீங்கன்னா நமக்கு நல்லது நடக்கிறதுக்காக கோயிலுக்கு போகிறதில்ல, பகவானுக்கு நல்லது செய்கிறதுக்காக நாம் போகிறோம்.
தொண்டு செய்கிறதுக்காகன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த மாதிரி சபையில் நான் பேசினேன்னா, நான் இது நாள் வரைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போனால் காசு கிடைக்குன்னு நினச்சிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பாடம் சொல்கிறீங்க, பெருமாளுக்கு கொடுக்கணுமே தவிர அங்கேருந்து எடுக்கப்படாதுன்னா, நாளையிலேருந்து பெருமாள் கோயிலுக்கு போகிறது ஸ்டாப், அப்படி ஆகிப்போம். அதனால் நான் அப்படி சொல்லலை. ராமானுஜரை பார்த்து யாராவது அது என்ன சாமின்னே தெரியலைங்க, ஒரு சாமி அது மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நீ என்ன சாமின்னு தெரியல, எனக்கு படிப்பு கொடு, எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்டால் கூட, இந்த உபய விபூதிக்கும் அவரை நாயகனாக பகவான் நியமித்திருக்கிறதுனால அவர் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி, என்கிட்ட ஏன்பா கேட்குற, பகவான் தான் இதுக்கெல்லாம், அங்கே போய் கேளு, நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் உனக்காக, என்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கேன், நம்ம பையன் வருவான். அங்கே போன உடனே நீ போன உடனே ராமானுஜன் கேஸா, சரி சரி போ, நடக்கும் அப்படின்னு நடக்கும். அதனால் பெருமாள் உபய விபூதி நாயகன் என்று ராமானுஜருக்கு பட்டம் கொடுத்துருக்காரு. அதில் ரொம்ப கஷ்டம் வரும்போது ராமானுஜர்கிட்ட போய் முறையிடுறதா இருந்தால் இந்த பேரை சொல்லி கேட்கலாம். இதில் இந்த காலத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, ஜோசிய பத்திரிகைகள் ரொம்ப பெருகி போச்சு. ஆன்மீக பத்திரிகைங்கிற பேரில் ஜோசிய பத்திரிகை தான் ரொம்ப நடக்குது. அதில் இந்த ராகு தோஷம், கேது தோஷம், சர்ப்ப தோஷம், பாம்பு தோஷம்னா நீங்கள் போய் ஆதிசேஷனை சேவிக்கணும். ராமானுஜர் தான் ஆதிசேஷனாக பிறந்தார். அதனால் நீங்கள் போய் இந்த ராகு தசா பக்தி பூரா நீங்கள் ராமானுஜரை சேவிங்கன்னு சொல்லி விட்டுறாங்க ஜோசியங்க. இப்போது போகிற பக்தர்கள் அவங்களுக்கு வைஷ்ணவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, ராமானுஜரை பற்றியும் ஒன்றும் தெரியாது. ஸ்ரீபெரும்புதூரில் போய் ராமானுஜர் சன்னதியில் போய் அர்ச்சகர்கிட்ட போய், சாமி ராகு தோஷத்துக்கு இவர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் முழிக்கிறாரு, நான் படித்த குரு பரம்பரா பிரபாவத்தில் ராகுக்கு எதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே, யாருப்பா உனக்கு அப்படி சொன்னான் அப்படின்னா, இன்ன பத்திரிகையில் இன்ன ஜோசியர் எழுதியிருக்காருங்க. அவர் பார்க்குறாரு, ஓஹோ அப்படி சொன்னாங்களா, இந்த நோக்கத்தில் சொல்லிப்பாக போடுறது அப்படின்ட்டு. அன்றைக்கி ஒரு அன்பர் சொன்னார், நீங்கள் ஸ்ரீபெரும்புதூருக்கு போயிருந்தேங்க, அர்ச்சகர் ராமானுஜருக்கு ஆரத்தி காட்டும்போது ராகுவும் இவரே கேதுவும் இவரேன்றாருங்க, என்னங்க இது அப்படின்னு. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, பாம்பு சம்மந்தப்பட்ட சகல தோஷங்களுக்கும் இவர் தான் பரிகாரம். ஏன்னா அவர் பாம்பாக படுத்து கிடக்கிறாரு வைகுண்டத்தில், எல்லா பாம்பும் அவருக்குள்ள அடக்கம்னு லாஜிக் அப்படி பண்ணி விட்டாங்க. அதுக்கு வைஷ்ணவ சம்பிரதாயப்படி ஒரு அமைதி இருக்குது. என்னன்னா, அவன் உபய விபூதி நாயகன் என்று பெருமாள் சொல்லியிருக்கான். இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட்டு, திருப்பதியில் போய் ஏழுமலையானை பார்த்து ராமானுஜர் மெய்மறந்து சேவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏழுமலையான அவர்கிட்ட பேசுகிறார். ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னால், அவர் எந்த கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பெருமாள் பேசுவார் உடனே. அவர்கிட்ட பேசாத பெருமாளே கிடையாது. அப்போ இவருடைய பக்திக்கு மெய் மறந்து அவர் என்ன கேட்டாராம், உமக்கு உபய விபூதியும் கொடுத்ததாக தெற்கு வீட்டிலே சொன்னோமே அப்படின்னாராம். உமக்கு தான் ஏற்கனவே 2 விபூதியும் கொடுத்தாச்சுப்பா, அப்புறம் மறுபடியும் இங்கே என்னை மேய்ச்சிலிருக்க பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் என்ன கொடுக்கறதுக்கு இருக்குது, இன்னும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் பேருக்கு எழுதியாச்சு அப்படின்றார். அப்போ ராமானுஜர் அடியேன்னு எதையும் எதிர்பார்த்து நான் சேவிச்சு நிற்கல, நீர் கொடுத்த உபய விபூதி நீரே வாங்கிக்கமா அப்படின்னு. அதெல்லாம் கொடுத்தது வாங்கிறது இல்லை, நீ தான் அப்படின்னு சொன்னாராம். இது பாயிண்ட் நம்பர் 2. இது குரு பரம்பரா பிரபாவத்தில் இருக்கிறதுங்க. நீங்கள் என் பேச்சை துணிஞ்சு நம்பலாம். புத்தகத்தோடு தான் வந்திருக்கேன். என் அட்ரெஸ்ஸு நம்ம அழகிய சிங்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிட்டுக்கலாம், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ராமானுஜர் காலத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. என்னென்னா, அவருக்கு சிஷ்யர்கள் 1 2 இல்லை, 100 200 இல்லை, ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள். அந்த ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களுக்கும் ராமானுஜர் சாப்பாடு போடுவார். ஏன்னா பெரிய பெரிய பணக்காரங்களாம் பொற்காசுகளை கொண்டு கொட்டுவோம், வாங்குகிற சம்பளத்தை அப்படியே கொண்டு காரில் கொட்டிடுவோம், எக்கச்சக்கமாக பணம் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் அவர் சாப்பாடு போடுவார். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு நாள் பால் தயிர் மோர் நிறைய செலவாகும் இந்த மடத்தில். எப்போவுமே ஞானத்துறையில் இறங்கினவங்களுக்கு பசும்பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் நல்லதுங்க, ஞாபக சக்திக்கு நல்லது, சாத்விக குணம் வளரும். அதனால் நீங்கள் பால் தயிர் மோர் நிறைய சாப்பிட்டுக்கலாம். அப்போ என்னாச்சுன்னா, அந்த மடத்துக்கு
தயிர் கொண்டு வந்து கொடுக்குற ஒரு பொம்பளை, அது அந்த அம்மா வந்து ஒரு கோபாங்கனானா யாதவ பெண். யாதவ இனம்னா தெரியும் இல்லையா, இந்த பசுமாடுகள்லாம் மேய்க்கிற இனம். கிருஷ்ணன் அதில் பிறந்தான். அந்த அம்மா பேர் வந்து தும்பையூர் கொண்டியம்மாள். தும்பையூர் கொண்டியம்மாள். அந்த அம்மா வந்து அன்றைக்கி தயிர் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு, ஒரு மடத்துக்கு தயிர் கொடுக்குறதுனா எவ்வளவு நிறையா ஆகும். நிறைய பால், நிறைய தயிர் கொடுத்துட்டு, சாமி போன மாதம் பணம் இன்னும் கொடுக்கல அப்படின்னு ராமானுஜர் சொன்னாங்க. ஒரு மாதம் பாக்கினாலும் கிருன்னு ஏறிடும். அது இப்போ சாதாரணமாக 4 மெம்பர்ஸ் இருக்கிற வீட்லேயே 2 மாதம் பால் பாக்கினா கணக்கு எக்கச்சக்கமாக ஏறி போகுதுல்ல. ஒரு நாடக நடிகரை நான் சந்தித்தேன், அந்த காலத்து நாடக நடிகர். அவர் சொன்னார், நாங்கள்லாம் நாடக நடிகராக இருந்தபோது வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாடகம் ஒழுங்காக நடக்காத போது எங்கள் நாடக கம்பெனி முதலாளி என்ன பண்ணுவார், ஹோட்டலில் கடனுக்கு வாங்குவாருங்க. கடனுக்கு வாங்குவாருன்னா நாங்கள் மொத்தம் 60 நடிகர்கள் இருப்போம். ஒரு ஆளுக்கு 4 இட்லின்னா 60 × 4 என்னாச்சு, 240 இட்லி. முதல் நாள் கொடுத்துருவான் 240 இட்லி, 60 காப்பி கொடுத்துருவான். காசு வர்றப்போ கொடுங்கன்னு. 2வது நாள் போகும்போது என்னாச்சு, 240 + 240 480 இட்லி. அப்படி வரும்போது 3வது நாள் இதோட நிறுத்திக்கங்க, அப்புறம் நான் ஹோட்டலை மூடிட்டு நானும் உங்களோட சேர்றாப்புல இருக்கேன், காசு வந்த பிறகு பார்த்துக்கலான்றான். அது மாதிரி கொஞ்சம் பாக்கி சேர்ந்த உடனே இந்த அம்மாவுக்கு பயம் பிடிச்சிக்கிச்சு. போய் ராமானுஜர், சுவாமி போன மாதம் பாக்கி என்ன இருக்குது அப்படின்னுச்சு. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு அசிஸ்டண்ட்டு, அவர் வந்து கிடாம்பி ஆச்சான், கிடாம்பி என்ற ஒரு ஊரை சேர்ந்தவர். உங்கள்கிட்ட என்ன கொடுக்கலையா அப்படின்னாரு. கொஞ்சம் டைட்டு அப்படின்னாரு. சரி. அந்த அம்மா உட்கார சொல்லி கொஞ்சம் தளிகை பிரசாதம், பெருமாளுக்கு படைச்சது இருக்கு இல்லையா, சக்கரை சாதம், கொஞ்சம் வெண்பொங்கல், தீர்த்தம், திருத்துளை எல்லாம் கொடுப்பாங்க. சரிம்மா, சாமி கொடுப்பாருப்ப, உட்காருப்பேன், இந்த பிரசாதம் கொடுக்குற வாங்கிக்க. உடனே வந்து அந்த அம்மா உட்காந்துச்சு. இந்தம்மா பெருமாளுக்கு படைத்த பிரசாதம் அப்படின்னு. உடனே அதை வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ராமானுஜருடைய மகிமை பாருங்கள். அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த அம்மா எந்திரிச்சு கையை கழுவும்போது, சாமி காசு வேணாம், பாக்கி வேணான்னுச்சு. ஏன்? அப்புறம் நீ அதை நம்பி தானே பொழப்பு நடத்துகிறேன்னு, காசுக்கு பதிலாக வேறு ஒன்று வேணும் அப்படின்னு. இது என்னடா இது, நான் நகை கடையாக வச்சுருக்கேன், காசுக்கு பதிலாக நகையாக வாங்கிக்கிறேன்ட்டு, வேறு என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறீங்களாம்ல, எனக்கு மோட்சத்தில் ஒரு சீட்டு வேணும். உனக்கு யார் சொன்ன மோட்சத்தில் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. போய் சொல்லாதீங்க சாமி, உங்களை நம்பினவங்கெல்லாம் வைகுண்டம் போகிறாங்களாம்ல, நமக்கு ஒரு சீட்டு கொடுக்க சாமி அப்படின்னு ரொம்ப சீரியஸாக கேட்குது. அப்போ இல்லை மோப்ப சொல்லி, சரிம்மா நான் வந்து என் மோட்சத்துக்கே நான் பெருமாள்கிட்ட பிச்சை எடுத்துகிட்ருக்கேன், நீ என்னமோ முழு வைகுண்டமும் என் கையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எனக்கு ஒரு சீட் கேட்குறேன். சரி பெருமாள்கிட்ட சொல்கிறேன், கொடுப்பாரு, என் வார்த்தையை தட்டமாட்டார், கொடுப்பாரு அப்படின்னா. அந்த வேலை தான் நீங்கள் கூடாதுங்கிறது. நாங்கள் பேச்செல்லாம் நம்ப மாட்டோம்ல, ரிட்டனில் வேணும். என்னென்னா ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுங்க. ஆஹா, இது அதை விட ஆபத்தாக இருக்கும்போது முதல்லையாவது காசு கேட்டுச்சு, எனக்கு இப்போ பத்திரம் வேணுங்குது. ஒரு ஓலையில் டேட்டு போட்டு அட்ரஸ் போட்டு கீழே கையெழுத்து போட்டு எனக்கு வைகுண்டத்தில் ஒரு சீட்டு அப்படின்ன உடனே ராமானுஜருக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. இந்த பொம்பளைக்கு எவ்வளவு நம்பிக்கை பார்த்தியா. நான் ஊராக அலைஞ்சு நீங்கள் பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்குன்னு சொல்கிறேன், ஒரு பையன் கேட்க மாட்டேங்கிறான். இந்த பொம்பளை நான் மோட்சத்தை கொடுப்பேங்கிறதுல எவ்வளவு நம்பிக்கையாக இருக்குன்னா, ஒரு மாதம் பாக்கிக்கு பதிலாக வைகுண்டம் கேட்குது அப்படின்ட்டு கிடாம்பியாச்சனை பார்த்து ஒரு ஓலை எடுப்பா அப்படின்னாரு. உடனே அந்த ஓலையில் ஆணி எடுத்து அன்னைக்கு டேட்டு, மாதம், வருஷம் போட்டு, உன் பேர் என்னம்மா, கொண்டியம்மாங்க, தும்பையூர் கொண்டியம்மான்னு சொல்லுவாங்க அப்படின்னு. தும்பையூர் கொண்டியம்மாவுக்கு ஸ்ரீ வைகுண்டத்தில் ஓரிடம் தர வேண்டியது. இப்படிக்கு அடியேன் ராமானுஜர் எழுதி போட்டு, இந்தாம்மா படித்து பாருமா அப்படின்னா. அதை படித்து பார்த்துட்டு, இதை யார்கிட்ட போய் காட்டணும், எங்கே போய் காட்டணும் அப்படின்னு. இது அடுத்த ஸ்டேஜ். உடனே அவர் பார்த்தார்,
பரவாயில்லப்பா, நான் உங்ககிட்ட கற்றுக்கணும் போல் இருக்கு அப்படின்னு. திருப்பதிக்கு போ, திருப்பதி ஏழுமலையான்ட்ட காட்டு கொடுப்பாரு அப்படின்னு. இந்த அம்மா கிளம்பிருச்சு, நேராக திருப்பதி கிளம்பிருச்சு. திருப்பதிக்கு போனால் அந்த மலை ஏறும்போது உங்களுக்கு தெரியும், காலால் திருப்பதி மலை ஏறுறதுங்கிறது எவ்வளவு தூரம், எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. 2 மலை 3 மலை தாண்டும் போதே, பெருமாளே ராமானுஜர் எழுதி கொடுத்துருக்காரு, நீ இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணுமே, இன்னும் 4 மலை போகணுருக்க அப்படின்னு ரொம்பவும் அது வந்து படபடப்பாக துடிப்பாக போகும்போது பெருமாள் பார்த்தாராம், இங்கே ராமானுஜனை கௌரவிக்கிறதா, இந்த பொம்பளையுடைய துடிப்பை கௌரவிக்கிறதா அப்படின்ட்டு ஒரு மனுஷன் மாதிரி வடிவெடுத்து மலையை விட்டு இறங்குறாப்பில் கிட்டுன்னு இறங்கி வந்தார். இறங்கி வந்து இந்த அம்மா கிட்ட வந்தவுடனே, இந்தாம்மா எங்கே போகிற அப்படின்னா, சாமி பார்க்க போகிறேன் அப்படின்னா. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ஓலை, ஒரு முக்கியமான செய்தி கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. யார் கொடுத்தா? ராமானுஜர் கொடுத்தாரு. என்ன விஷயம் அப்படின்னா, வைகுண்டத்தில் ஒரு சீட்டு கேட்டிருந்தேன், உங்கள் திருப்பதி பெருமாள்கிட்ட காமிச்சா கொடுப்பார் அப்படின்னா. அதை வாங்கி பார்த்தேன். நீ தானா அது அப்படின்ட்டு, கொடுத்தாச்சு உனக்கு அப்படின்னு. அப்போவே உயிர் பிரிஞ்சிருச்சு அந்த அம்மா. அங்கேயே அந்த அம்மா நிர்யாணம் ஆகிவிட்டு வந்தது பெருமாள். இது குரு பரம்பரா பிரபாவத்திலே ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. இது 3வது பாயிண்ட். அதனால் உங்களுக்கு இந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே வைகுண்டம் வேணுங்கிற ஆசை இருந்தால் பெருமாள்கிட்ட போய் கேட்க நிற்காதீங்க. அது வந்து சுற்றி போகிற, மூக்கை சுற்றி தொடுறது. டைரக்ட் ரூட்டு ராமானுஜிட்ட போய். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு சம்பவம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாள் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், காஞ்சி வரதராஜ பெருமாள். அந்த காஞ்சிபுரத்தில் இவர் வந்து பௌத்த மத சார்பாகிய அத்வைதத்தை வாதம் பண்ணி மாற்றிக்கிட்டு இருக்கார். அப்போ யஜ்ஞமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் வந்து பெரிய வித்வான். இவர்கிட்ட நீ சொல்கிறது தப்புன்னு வாதம் பண்ணிகிட்ருக்க. சாதாரணமாக இவர்கிட்ட வாதம் பண்ணுறவங்க ஒரு நாளில் தோற்று போயிடுவாங்க, இல்லை 2 நாளில் தோற்று போயிடுவாங்க. 17 நாள் காலையில் 6-7 மணிக்கு ஆரம்பித்தா சாயந்தரம் பொழுதுகிட்டு வரைக்கும் இவங்க 2 பேரும் வாதம் பண்ணுறத ஊர் ஜனங்கள்லாம் கூடி வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த காலம் மாதிரி இல்லைங்க. அந்த காலத்தில் ஆன்மீக விஷயங்கள் பேசுனா நல்ல கூட்டம் வரும். உடனே இந்த ஆன்மீக சர்ச்சையை கேட்குறதுக்கு கூட்டம் வந்துடுச்சு. இந்த 17 நாள்களும் ராமானுஜர் என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. இவரால் ஜெயிக்க முடியல. அப்போ காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட 17வது நாள் ராத்திரி போய் அழுதார். பெருமாளே, இந்த நேரத்தில் 100 பேரை திருத்திருப்பேனே நான். இவன் ஒருத்தன் வாய் கொடுத்துக்கிட்டு என்னை போட்டு இந்த பாடுபடுத்துகிறான். என்ன சொன்னாலும் கிழக்க போனால் மேற்கேன்றான், மேற்க போனால் வடக்கேன்றான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுது புலம்பிட்டு படுத்தாராம். அன்றைக்கி வந்து ராத்திரி கனவில் பெருமாள் தோன்றி, நம்முடைய குரு ஆளவந்தார் எழுதின இந்த புத்தகத்தில் 8ஆம் பக்கத்தில் 8வது வரி, இதை எடுத்து சொல்லி அவன் தோற்று போயிடுவான் நாளைக்கு அப்படின்னு பெருமாள் வந்து எடுத்து கொடுக்குறார். இவர் யோசித்து பார்க்குறார், ஆமாம் இது அருமையான பாயிண்ட் ஆச்சு, இதுக்கு பதிலே கிடையாது என்று சொல்லி மறுநாள் ஸ்நானமெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப தெம்பாக போகிறார். அவரும் அங்கேருந்து குளிச்சுட்டு இப்போ தெம்பாக வர்றாரு. இன்றைக்கி 18வது சக்ஸஸ்ஃபுல் டே அப்படின்னு. இந்த ராமானுஜர் வர்ற வேகத்தை பார்த்தா அது என்னமோ தெரியல, பெருமாள் மகிமையாக தான் இருக்கணும். இந்த யஜ்ஞமூர்த்திக்கு மனசில் ஒரு மாதிரி கிளி தட்டி போச்சு. இன்றைக்கி இவன் வர்ற வேகத்தை பார்த்தா நான் அவுட் ஆகிடுவேன் போட்டிருக்கேன், அந்த நடம் நடந்து வரான் அப்படின்னு ஒரு பயம் உண்டாகி போச்சு. இன்னும் 2 பேரும் உட்காந்து வாதத்தையே ஆரம்பிக்கலை. ராமானுஜர் மேடை ஏறின உடனே இந்த யஜ்ஞமூர்த்தி நெடுஞ்சாங்கடே கீழே விழுந்தார். சாமி சரணம். என்ன சரணம்? என்ன போதும், வாதமெல்லாம் போதும், நான் உங்கள் கட்சி தான் அப்படின்றேன். எப்படி இன்றைக்கி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே என்ன? இல்லை, இன்றைக்கி நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு. இருந்தாலும் நேற்று கடைசியாக விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். நேற்று நீ கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கலையா, அதுக்கு இதான் ஏன் பதில் அப்படின்னு. அதை கேட்டோன்னு நினச்சேன், இப்படி ஏதாவது ஒன்று கொண்டு வருவார்னு நினச்சேன், சரியாக போச்சு என்று அன்று முதல் அவருக்கு சீடராகி
அவரால் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்று பெயரிடப்பட்டார். இது காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு அதிசயம். இதே காஞ்சிபுரத்தில் இன்னொரு அதிசயம் நடந்தது. ஆரம்ப காலத்தில் இவருக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் யாதவ பிரகாசர்னு ஒருத்தர். அவர் தப்பு தப்பாக அர்த்தம் சொல்லுவாராம். அதனால் அவர்கிட்டருந்து இவர் பிரிஞ்சு வந்துட்டார். யாதவ பிரகாசரிடம் ராமானுஜர் சிறு வயதிலே பாடம் படித்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இந்த யாதவ பிரகாசர் தன்னுடைய உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி விடும்படி சொன்னார் சிஷ்யன்கிட்ட. அந்த காலத்துலலாம் குருகுல வாசம்னு ஒன்று உண்டு. வாத்தியார் வீட்டில் பையன் போய் தங்கி படிக்கணும், வாத்தியாருக்கு தொண்டெல்லாம் செய்யணும். அப்போ தான் அவர் பாடம் சொல்லி கொடுப்பார். அவர் ஆயில் பாத் எடுத்தால் இவன் எண்ணெய் தேய்ச்சி விடணும், காலை அமுக்க சொன்னால் அமுக்கி விடணும், வேட்டி துவச்சி போடணும், வீடு கூட்டணும். அந்த மாதிரி அவருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கிற போது இந்த யாதவ பிரகாசர் சொன்னார், கப்பியாசம் புண்டரீகாட்சகான்னு பகவானை பற்றி சொல்லியிருக்கு வேதத்தில். கப்பியாசம் புண்டரீகாட்சகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கப்பினா குரங்கு, ஆசம்னா பின்பக்கம் மலத்துவாரம், குரங்கனுடைய மலத்துவாரம் போல சிவந்த கண்களுடைய பெருமாளேன்னு அர்த்தம் அப்படின்னாரா. ராமானுஜருக்கு என்ன அந்த மனுஷனுக்கு புத்தி இப்படி போகுது, ஒரு உதாரணத்துக்கு வேறு பொருள் கிடைக்கலையா, இருந்து இதைத்தானே போய் சொல்லுவாங்க யாராவது அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். அவர் பெருமாள் மேலே ரொம்ப பிரியமாக இருந்ததுனால அவரை மீறி அழுக வந்து கண்ணீர் வடிஞ்சு சூடாக 2 சொட்டு கண்ணீர் யாதவ பிரகாசர் உடம்புல போய் விழுந்தது. அவர் பார்த்துட்டு, என்ன அழுகுற, உடம்புக்கு முடியலையா, தலைவலிக்குதா, ஜுரமா, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. இல்லை சாமி, வலி தலையில் இல்லை மனசில் அப்படின்னா. என்ன விஷயம்னா, தேவரி இப்போ ஒரு அர்த்தம் சாதிச்சிகளே, பொருத்தமாக தெரியல அப்படின்னு. ஏற்கனவே பல சந்தர்ப்பங்கள் இவர் ஒன்று சொல்லி அவர் ஒன்று சொல்லி நம்ம போயிட்டுருக்காங்க. அதனால் அவருக்கு இவன் மேலே கோபம். இவன் ஏன்னா என்ன சொன்னாலும் குண்டக்க முண்டக்க பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி நீ தான் அர்த்தம் சொல்லேன் அப்படின்னா. நீங்கள் ஏன் கப்பியாசம்ங்கிறத கப்பி ப்ளஸ் ஆசம்னு பிரிக்கிறீங்க? கப்பியாசம்ங்கிறதுக்கு அன்றலர்ந்த, புண்டரீகம்னா தாமரை, அன்றலர்ந்த தாமரை போன்ற கண்களுடையவன்னு சொல்லலாம்ல. இவ்வளோ அழகான உதாரணம் இருக்கிற போது குரங்குடைய மலத்துவாரம் மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் கடவுளை வர்ணிக்க வேண்டாம், உங்கள் ஊர் ராஜாவை போய் வர்ணித்து பாருங்கள். மகாராஜா வர்ற வழியில் நிறையா குரங்காக பார்த்தேன், எல்லாம் பின்பக்கம் திருப்பி காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு, அந்த பின்பக்கம் மாதிரியே இருக்குது உங்கள் கண்ணெல்லாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்படி அவருக்கு இவருக்கு சண்டை வந்ததில் அவர் பிரிஞ்சிட்டார். இவர் வேறு குருக்கிட்ட வந்துட்டார். பின்னால் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாளில் இந்த யாதவ பிரகாசர் ராமானுஜர் சொல்கிறதெல்லாம் ரைட்டுன்னு ஒத்துக்கிற காலம் வந்துருச்சு. அவர் இவர்கிட்ட சிஷ்யன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். அவன் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் அப்படின்னு. அப்போது அந்த யாதவ பிரகாஷனுடைய தாயார் சொன்னதான், நீ இவ்வளவு காலம் பண்ண அபச்சாரம் இருக்க, பெருமாள் கண்ணுக்கு கொடுத்த உதாரணம் ஒன்று போதுமே, இப்படி ஏகப்பட்ட அபச்சாரம் பண்ணியிருக்கிற, இவ்வளவு அபச்சாரமும் தீரணும்னா ஒரு பரிகாரம் உண்டு, நீ போய் ராமானுஜரை ஒரு தடவை பிரதட்சணம் வந்துரு, சாமியை சுற்றின மாதிரி ஒரு சுற்றிட்டு, அதான் எல்லாத்துக்கும் பரிகாரம், அவர்கிட்டே சிஷ்யனை எடுனார். அதன்படி அந்த யாதவ பிரகாசர் ராமானுஜரை ஒரு பிரதட்சணம் வந்து சன்னியாசியாகி அவரிடம் சீடரானார்னு சொல்லியிருக்கு. இது காஞ்சிபுரத்தில் நடந்தது. இப்படி எங்கேயாவது குரு சிஷ்யனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நாமளும் எத்தனையோ வாத்தியார்கிட்ட பாடம் படிச்சிருக்கோம். எந்த வாத்தியாராவது நம்மளை வந்து சுற்றுறாரா? ஒரு பிரதட்சணம் படிக்கும்போது சுற்றிருப்பார், கையில் கம்பை வச்சுக்கிட்டு சுற்றி அடிச்சிருப்பார். இப்போ வந்து ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மகத்துவம் வாய்ந்தவர். அடுத்த பாயிண்ட்டு, அடுத்து மேலக்கோட்டை திருநாராயண பெருமாள் இவரை பற்றி சொன்னது. மேலக்கோட்டை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மைசூரில். பெங்களூர்லேருந்து நீங்கள் 1 ஹவர் போனீங்கன்னா மாண்டியா வரும், மாண்டியாவிலேருந்து 1 ஹவர் போனீங்கன்னா திருநாராயணபுரம் வரும். அந்த திருநாராயணபுரம் பெருமாள் இவர் போனபோது நெற்றிக்கிட்டு இருக்கிற திருமண் இவருக்கு கிடைக்கல. ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தபோது அந்த கனவிலே பெருமாள் தோன்றி, இன்ன இடத்துல நாம் இருக்கிறோம், அங்கே தோண்டி பார்த்தா நமக்கு கிடைக்கும் என்று கனவிலே சொப்னம் காட்டினார். ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் என்னென்னா, அந்த கோவிலில் உற்சவ மூர்த்தியை காணோம்.
இவர் போனபோது உற்சவமூர்த்தி என்னாச்சுன்னா, முகலாயர்கள் படையெடுத்து வந்தபோது அந்த உற்சவமூர்த்தி அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த சுல்தான் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, அது நல்ல மூர்த்தியாச்சே, ராமபிரியர் அல்லவா என்று சொல்லி அந்த மூர்த்தியை மீட்டு கொண்டு வருவதற்காக டெல்லிக்கு போகிறாரு. மேலே இப்போ நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அது மாதிரி இன்னொரு பஞ்சலோக மூர்த்தி ஒன்று செஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட்டாக போகுது அவ்வளோதானே அப்படின்னு நினைப்போம். நமக்கு அந்த மூர்த்தி தான் வரணும்னு சொல்லி டெல்லிக்கு போய் அங்கே பகவத் கிருபையினாலே 10-15 நாள் தங்கியிருந்து அந்த ஹிந்துஸ்தானி பாஷையை கற்றுக்கொண்டு அந்த பாஷையிலே சுல்தானை போய் பார்த்து பேசுகிறதுக்கு ராஜ்யசபைக்கு போகிறார். சாதாரணமாக டெல்லி சுல்தான்கிட்ட எந்த இந்து மத சன்னியாசியும் தைரியமாக போக மாட்டான். ஏன்னா இந்துக்களை கண்டால் அவங்களுக்கு ஆகாது, வெட்டி போட்டுருவாங்க. இவர் துணிஞ்சு 12 திருமணோடு ஓங்கி வளர்ந்த உயர்ந்த தோற்றத்தோடு கம்பீரமாக ஒரு ஞான வீரத்தோடு நடந்து சென்றார். தர்பாருக்குள்ளே இவர் நுழைஞ்ச வேகத்தை பார்த்துட்டு சுல்தான் சிம்மாசனத்தை விட்டு எந்திரிச்சிட்டான். அவன் என்ன நினச்சிட்டான், இன்னொரு சுல்தான் இந்த மாதிரி வராரு போல் இருக்கு, இங்கே இந்தியாவில் சுல்தான்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டான். அவன் எந்திரிச்சிட்டான். ஐயா ஐயே கௌன் ஹே ஆப் கஹாं से आते हैं क्या चाहिए आपको அப்படின்னு. அப்போ ராமானுஜர் சொன்னார், நாங்கள் கும்பிட்ற சாமி ஒன்று இங்கே நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டதாக கேள்விப்பட்டேன். அதெல்லாம் எங்கள் வணக்கத்துக்குரிய சாமி, விளையாட்டு பொருள் இல்லை, தயவு பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு இருக்க செல்வம் எங்கள் பகவான் நிறைய கொடுத்துருக்கான், இதுதானா உங்களுக்கு வேணும் அப்படின்ன போது, நீங்கள் என்ன மேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஏய் நம்ம பொண்ணு ஏதோ ஒரு பொம்மை மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்துச்சு, அதான் இருக்கும்போது போய் காட்டு அப்படின்னா, இதுதான் அப்படின்னு. அப்போ அவன் சுல்தான், ஏன்யா இது என்னையா, இது பஞ்சலோகத்தில் செஞ்ச ஒரு பொம்மை, இதை போய் சாமின்றீங்க, நாங்கள்லாம் எங்கள் வேதத்தில் இறைவனுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் கல்லில் செய்கிறீங்க, மண்ணில் செய்கிறீங்க, சுண்ணாம்பில் செய்கிறீங்க, மரத்தில் செய்கிறீங்க, பஞ்சலோகத்தில் செய்கிறீங்க, எல்லாம் சாமின்றீங்க, இது எப்படிப்பா சாமி ஆக முடியும் அப்படின்னு. அவர் சொன்னார், இது சாமின்னு நினச்சா தான் அது சாமி, நினைக்கிறவங்க நினைப்பை பொறுத்தது அப்படின்னு. இன்னும் அவன் கிண்டலாக என்ன சொன்னான், சரி நீ அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக பேசுகிறீல்ல, ராஜ்யசபையில் இந்த பொம்மையை கொண்டு வந்து வைக்கிறேன், இது சாமின்னு நீ நிரூபிக்கிற மாதிரி இந்த பொம்மை அசைகிறாப்பில் அல்லது நடக்கிறாப்பில் என்னமாவது ஒரு காரியம் செய்விச்சு காட்டு, கொடுத்துட்றேன் அப்படின்னு. உடனே கொண்டாந்து வையுமே அப்படின்னா. அப்போ ராஜ்யசபையிலே அத்தனை பேர் மத்தியிலே இந்த பக்கம் ராமானுஜர், இந்த பக்கம் சுல்தான் நடுவில் நிற்கிறார். இவர் என்ன பண்ணார், என் செல்வ பிள்ளையே வாரீர் அப்படின்னார். இவருக்கு வந்து பகவான் மேலே ஒரு வாத்சல்ய பாவனை, தான் பெற்ற பிள்ளை போல். ஒவ்வொரு கோவில் அர்ச்சகரும் அந்த கோவில் விக்கிரகத்தை தான் பெற்ற பிள்ளை மாதிரி தான் நேசிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என் செல்வ பிள்ளையே வாரீர் அப்படின்னு 2 கையை நீட்டினார். சுல்தான் பார்த்துட்ருக்கான், என்னது இன்னும் கே ஹோத்தாக இது அப்படின்னு பார்த்துட்ருக்கான். உடனே அந்த விக்கிரகமானது உயிர் பெற்று சதங்கை ஒலிக்க அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்து இவர் மடியேறி வந்து அமர்ந்தது. தொடர் சங்கிலிகை செலார் விழார் என்ன அப்படின்னு பெரியாழ்வார் ஒரு பாசனம் பாடுவார், கிருஷ்ண பாசனம். அந்த மாதிரி வந்து உட்கார்ந்த உடனே இவனுக்கு சுல்தானுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் ஓடலை. இது என்னடா இப்படி மேஜிக் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பொம்மையை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் இது என்னமாவது ஆனாலும் ஆயிடும்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான், அந்த ஐயா அது சாமியாக இல்லைங்கிறது தர்க்கம் இல்லை, முதல் வேலையாக தூக்கிட்டு ஓடி இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டான். ஓடி அப்படின்ட்டான். அப்புறம் அப்படி கொண்டு வந்து மேலக்கோட்டையிலே அவர் பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு நாயகமாய் என்ற பதிகத்தை பாடி பிரதிஷ்டை பண்ணினார். அந்த பெருமாள் தான் இப்போவும் வருஷம் ஒரு தடவை சேவிக்கிறதுக்கு வைரமுடி சேவைக்கு போவாங்க, ராஜமுடி சேவைக்கு போவாங்க. இப்படி ஒரு அர்ச்சாரூபத்திலே அர்ச்சை நிலையை கடந்து பெருமாள் அசைந்து காட்டினார் ராமானுஜருக்காக. இது ஒரு பாயிண்ட். அடுத்தபடியாக அழகர் கோயிலில் நடந்த ஒன்று. மதுரைக்கு பக்கத்தில் அழகர் கோயில் இருக்குது. அந்த அழகர் கோவிலில் ஒரு நாள் வந்து பெருமாள் அர்ச்சகர் மேலே வந்து பேசுகிறார். இப்போ இங்கே அம்மன் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அம்பாள் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, சாமி வந்துருச்சுன்னு,
அம்மன் வந்துட்டா தலையை விரிச்சிட்டு இப்படி ஆடுவாங்க. ஆனால் பெருமாள் வந்தால் அர்ச்சகருடைய கண்கள் விரிஞ்சு காணப்படும், தொண்டை கம்பீரமாக இருக்கும், ஆட்டமெல்லாம் இருக்காது. அந்த குரலை வச்சு கண்டுபிடிச்செல்லாம் பெருமாள் வந்துட்டார் அப்படின்னு. அப்போது அருளப்பாடிடுதல்னு பேர். அர்ச்சகர் மூலம் பெருமாள் பேசினா அருளப்பாடிடுதல்னு பேர். ராமானுஜருடைய சிஷியர்களுக்கு அருளப்பாடு அப்படின்னு, ராமானுஜர் சிஷியர்கள் அந்த பக்கம் வந்து நில்லுங்க அப்படின்னு பெருமாள் சொன்னார். உடனே அந்த இருந்த கூட்டத்தில் முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க, காவாசி பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்போ மறுபடி பெருமாள் கேட்டாரா, நீங்கள்லாம் ஏன் வரல? அவங்கெல்லாம் சொன்னாங்களா, நாங்கள்லாம் ராமானுஜருக்கு குரு முறை வேணும், ராமானுஜர் எங்களுக்கு சிஷியர், நீங்கள் ராமானுஜருடைய சிஷியர்களுக்கு தான் நல்ல பால் கொடுத்தீங்க. அப்போ அழகர் பெருமாள் சொன்னாரா, வசுதேவன் கிருஷ்ணனை குழந்தை என்று நினைச்சான், தசரதன் ராமனை மகன் நினைச்சான். ஆனால் ரெண்டுமே உண்மை இல்லை. ராமன் தான் தகப்பன், தசரதன் தான் மகன். கிருஷ்ணன் தான் தகப்பன், வசுதேவன் தான் மகன். ஏன்னா இவன் படைச்ச பகவான், அவனுக்கு படைக்கப்பட்டவன். அந்த அவதாரத்தில் மகனாக பிறந்துட்டாங்கிறதுக்காக தன்னை தகப்பனார் என்றும் அவனை மகன் நினைத்து கொண்டு பாடா போடான்னு சொல்லிட்டுருக்கார். அவனும் பெருந்தன்மையினாலே அதை ஏற்றுக்கொண்டிருக்கான். ஆனால் உண்மையில் ராமன் மகனும் இல்லை, கிருஷ்ணன் மகனும் இல்லை, அவர்கள் தான் தகப்பன்மார்கள். தசரதனும் வசுதேவனும் நந்தகோபுரம் தான் இல்லை. அது மாதிரி நீங்கள்லாம் ராமானுஜர சிஷியர்னு சொல்கிறது ஏதோ ஒரு ஒப்புக்கையா? அவன் வந்து உங்ககிட்ட படிச்சுக்க வேண்டியது என்ன இருக்குது? நீங்கள் அதுக்குள்ளே பெருசாக நாங்கள்லாம் வாத்தியா இருக்க அவன் பையன்னு சொல்ல இருக்கீங்க, ஒழுங்காவது இல்லைங்கய்யா அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், எல்லோரும் வாய்ப்பு நின்றாங்க. எல்லாருமே ராமானுஜருக்கு சிஷியர்கள் தான். அழகர் கோவிலில் அழகர் நிகழ்ச்சியை உருவாக்கி